வணக்கம், வெல்கம் டு பவர் பங்கு. இந்த வீடியோவில் பிகினர்ஸ்க்கும் ப்ரோ ட்ரேடர்ஸ்க்கும் என்ன மேஜர் டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிற ஒரு குயிக் கம்பேரிசன் பார்த்துட்டு அஸ் அ பிகினராக நீங்கள் என்னென்ன பாசிபிள் கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கணும் ப்ரோ ட்ரேடர் ஆகிறதுக்கு அப்படிங்கிற சில கிளாரிட்டி அண்ட் டிப்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் யூஸ் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட வெப்சைட் powerpangu.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்க எல்லா ப்ரீமியம் கோர்ஸும் உங்களுக்கு ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 3 வகையான கோர்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நிறையா கோர்சஸ் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அதை வந்துட்டு ஷார்ட் பண்ணி உங்களுக்கு தேவையானது மட்டும் என்ன நீங்கள் பண்ணணும் மார்னிங்லேருந்து அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் கோர்ஸாக வந்துட்டு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் நம்ம ப்ளேலிஸ்ட்லேயே இருக்குது. இல்லை அப்படின்னாலும் அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இன்ட்ராடே ஸ்டாக் செலெக்ஷனுக்கு என்ன இது மெத்தட் யூஸ் பண்ணணும், அது இதில் பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி டெய்லி உங்களுக்கு ஒரு மார்னிங் 10 o'clock ட்ரேட் முடிக்கிறதுக்கு ஒரு 5 to 6 ஸ்டாக்ஸ் வரும். அதில் டைவர்ஸிஃபை பண்ணி இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த டைவர்சிஃபிகேஷனாக சொல்லுவேன். ஸோ அது பண்ணி போடலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் இன்ட்ராடே செட்டப். ஸோ இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் நமக்கு 200% ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ அதோட ட்ராடவுனு மேக்ஸிமம் கேபிட்டல் எவ்வளோ தேவைப்படும், எப்படி ஹெட்ஜிங் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும் இது. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக டாபிக் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன் பேசிஸ் ஆஃப் சார்ட் அனாலிசிஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸ் பார்த்திங்கன்னா சார்ட் ஓப்பன் பண்ணோன்னே ஏதோ ஸ்டாக் ஆர் இண்டெக்ஸ் எது பை பண்ணுறாங்க அப்படின்னாலும் ஓப்பன் பண்ணோன்னா 1 minute டைம் ஃப்ரேம் வச்சுருவாங்க. ஸ்மாலர் பிக்சரை பார்ப்பாங்க. பட் ப்ரோ ட்ரேடர் பார்த்திங்கன்னா லார்ஜர் பிக்சர் பார்ப்பாங்க. அதாவது ஜூம் பண்ணி வருவாங்க. ஃபஸ்ட்டு 1 டேலேருந்து அடுத்து 1 hour, 1 hourலேருந்து ½ an hour ஆர் 15 minutes அண்ட் 3 minutes அண்ட் 1 minute அந்த மாதிரி ஜூம் பண்ணி வரும்போது உங்களுக்கு என்ன ட்ரெண்டில் இருக்குது மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதே டேரெக்டாக 1 minute போனீங்கன்னா ஓவரால் ட்ரெண்ட் பாசிட்டிவில் இருக்கும். பட் நீங்கள் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நெகட்டிவ் பொசிஷன்ஸ் எடுத்துகிட்டு லாஸ் ஆக வந்துட்டு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் எப்பவுமே வந்துட்டு நீங்கள் லார்ஜர் டைம் ஃப்ரேம்லேருந்து ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் போங்க. ஸோ ரெண்டாவது இது என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஆர் ஸ்ட்ராட்டஜி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு வேர்ல்ட்லேயே நமக்கு மணி ரிலேட்டடான ஐட்டம். ஸோ எப்பவுமே வந்துட்டு மணி ஃபைட்ஸ் வந்துட்டு யார் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பேட்டில் ஃபீல்ட் மாதிரி, போர்க்களம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு போர்க்களத்தில் போயிட்டு ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஆர் ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் நம்ம வந்துட்டு இது போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம குத்து வாங்கிட்டு தான் வருவோம். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு என்ன பண்ணணும், மார்க்கெட்டுக்குள்ளே வந்தால் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கணும், ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வேரியஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணலாம். 5 minutes பிரேக் அவுட் எடுக்கலாம், 15 minutes பிரேக் அவுட் எடுக்கலாம், பர்சன்டேஜ் வச்சு எடுக்கிறீங்களா, ஓப்பன் ஈக்குவல் டு ஹையா லோவா, இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி எடுக்கிறீங்களா, எந்தெந்த செக்டர் அட்வான்ஸில் இருக்குது அதில் சூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வச்சுக்கோங்க. பிளான் என்ன இண்டிகேட்டர்ஸ் வச்சு எடுக்கிறீங்கன்னா அதுக்கு கரெக்டாக அது வந்துட்டு பேக் டெஸ்ட் பண்ணி ஒர்க் ஆகுதா அப்படிங்கிற எல்லாமே பார்த்துட்டு எடுங்க. ப்ரோ ட்ரேடர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பிகினர்ஸ்க்கு அது தெரியாது, ஸ்ட்ராட்டஜினா என்னென்னு தெரியாது. ஏன்னா புதுசாக வர்றவங்களுக்கு உடனே எல்லாமே தெரிஞ்சிடாது. ஜஸ்ட் அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கம்பேரிசன் போட்டிருக்கேன். டேரெக்டாக பேப்பர் ட்ரேடிங் டெஸ்டிங் எல்லாம் பண்ணாமல் டேரெக்டாக ஜம்ப் பண்ணிடுவாங்க. பார்த்தோன்னே அந்த ஒரு இம்பல்ஸில் பை பண்ணிடுவாங்க. பட் ப்ரோ ட்ரேடர் பார்த்திங்கன்னா பொறுமையாக 3 to 4 weeks ஆர் 1 month பார்த்திங்கன்னா பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா எல்லா மார்க்கெட் கண்டிஷனுக்கும், இன்றைக்கி ஒர்க் ஆகுதுன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு நாள் சைட்வேஸில் இருக்கும், ஒரு நாள் ரொம்ப அக்ரெசிவாக ஃபாஸ்ட்டாக இருக்கும், இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா மீடியமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாள் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அந்த மெத்தட்ஸ்க்கு எல்லாமே ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு தான் நமக்கு இது பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா லேர்னிங் இஸ் அன் என்லெஸ் ப்ராசஸ். அதாவது பிகினர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக வந்தோன்னா ஒரு 10 ஸ்டாக் மட்டும் எடுத்துக்குவாங்க. அதாவது ப்ரைஸ் கம்மியாக இருக்கிற ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸு, அந்த நிஃப்டி 50 ஆர் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க. இண்டெக்ஸ் அது பார்த்தா ஐயோ இவ்வளோ பெரிய ப்ரைஸாக நம்மளால் வாங்க முடியாது. பட் அந்த ஆப்ஷன்ஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு அவங்க அந்த சைடே வந்துட்டு பார்க்க மாட்டாங்க. ஓகே இந்த 10 ஸ்டாக்னால் இவ்வளோ தான், ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, அங்கே வால்யூம் இருக்காது. அதை வாங்கிட்டு திடீர்னு ஸ்டாக் பார்த்திங்கன்னா அப்பர் சர்க்கியூட் லோவர் சர்க்கியூட்டில் லாக் ஆகிடுச்சுன்னா அதை எக்ஸிட்டும் பண்ண முடியாமல் கஷ்டப்படுவாங்க. ஸோ ஆனால் ப்ரோ ட்ரேடர்ஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக வால்யூம் ஃபில்டர் பண்ணி தான் ஸ்டாக்ஸை எடுப்பாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் அந்த மாதிரி வேரியஸ் திங்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி மெயினாக இண்டெக்ஸ் லைக் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி அதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்டாக்ஸ் விட. ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ கண்டினியூஸாக அவங்களுக்கு புது மெத்தட்ஸை லேர்ன் பண்ணி அவங்க அதை பண்ணலனாலும் அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க தரோவாக.
ரெண்டாவது பார்த்திங்கன்னா மூணாவது பார்த்திங்கன்னா ரிஸ்க் ரிவார்ட் பேஸ் பண்ணி. ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிறது பிகினர்ஸ்க்கு ஒரு ஐடியா இருக்காது, ஏன்னா அவங்க புதுசாக இருப்பாங்க. ப்ரோ ட்ரேடர்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அது தெரியும். அவங்க பார்த்திங்கன்னா எடுக்கிற எல்லா ட்ரேடும் சக்ஸஸ் ஆகாது அப்படிங்கிறது தெரியும். அப்போ அந்த இடத்துல எல்லாமே சக்ஸஸ் ஆகாதுன்னா அப்போ ரிஸ்க் ரிவார்ட் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். அப்போ லூஸ் பண்ணுறப்ப 1 ரூபி லூஸ் பண்ணுவாங்க, ஜெயிக்கிறப்ப 2 rupees 3 rupees 4 rupees ஜெயிப்பேன். இப்போ மொத்தம் 4 ட்ரேட் இருக்குன்னு வைங்க. நீங்கள் மொத்தம் ஒரு நாளைக்கு 4 ட்ரேட் பண்ணுறீங்க, ஓகேங்களா? 4 ட்ரேட் பண்ணுறீங்க. ஒவ்வொரு ட்ரேடுக்கும் நீங்கள் ஜெயிக்கும் போது 2 rupees ஃபஸ்ட்டு ட்ரேட், செகண்ட் ட்ரேட், தேர்ட் ட்ரேடு, ஃபோர்த் ட்ரேடுன்னு வச்சுக்கோங்க. இது ஜெயிக்கும் போது நீங்கள் ஒவ்வொரு ட்ரேட்லேயும் 2 rupees ஜெயிக்கிறீங்க, ஓகேங்களா? ஆனால் லூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ட்ரேட்லேயும் நீங்கள் 1 rupee லூஸ் பண்ணுங்க. அப்போ நெட் என்ன உங்களோடது? 2 rupees ப்ராஃபிட், சரிங்களா? இங்கே இது ஒன்று லூஸ் ஆகிடும், அப்போ இது சரியாயிடும். அப்போ நெட்டு இப்போ நீங்கள் இதே மாற்றி பண்ணுங்கள். எல்லாத்துலேயுமே 1:1 போட்டிங்க அப்படின்னா நீங்கள் 2 தோத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 rupees லாஸ் இருக்கும். 2 ஜெயிச்சா நீங்கள் அப்போ நெட் 0 ஆகிடும். இதுதான் 1:2 வைக்கும்போது உங்களுக்கு பவர். ஒவ்வொரு ட்ரேட்லேயும் வின் பண்ணும்போது உங்களுக்கு இது 3 ட்ரேட் ஜெயிச்சா லூஸ் பண்ணாலும், ஒரு ட்ரேட் ஜெயிச்சிங்கனாலும் வெறும் 1 ரூபா தான் லாஸில் இருக்கும். ஆனால் அந்த அவ்வளோ தூரம் ரன் பண்ணணும் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை. நீங்கள் எடுத்துகிட்டு லைட்டாக ப்ராஃபிட் வந்தாலே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அதுதான் எக்ஸிட்டிங் ஸ்மால் ப்ராஃபிட். சின்ன ப்ராஃபிட் வந்தாலே போதும் அப்படின்ட்டு வெளியே வந்துடுவாங்க. பட் அந்த 1:2னா அதுக்கு உட்கார்ற அந்த மனப்பக்குவம் வந்துட்டு ப்ரோ ட்ரேடர்ஸ்க்கு இருக்கும். மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமானது. ரிஸ்க் ரிவார்டு ஒன்று தான் வந்துட்டு நம்மளை வந்துட்டு சேவ் பண்ணும். நீங்கள் எப்பப்போ ஜெயிக்கிறீங்களோ அப்போ 2 rupees கண்டிப்பாக பிடிக்கணும். என்ன அதில் சேஞ்சும் இருக்கக்கூடாது. லாஸ் பண்ணுறப்ப ஓகே டு அக்செப்ட் தி 1 rupee லாஸ். அடுத்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ. பிகினர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்க. நான் வந்துட்டு இங்கே நோ ரீவிசிட்டிங் அண்ட் பட் ஸ்டில் ப்ரீவியஸாக எவ்வளோ ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு பார்ப்பாங்க. பட் அதுக்கு வந்துட்டு நம்ம கரெக்டான பாதையில் போயிட்டுருக்கோமான்னு அந்த கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஓகே, ஒரு இடத்துல தப்பாகுதுன்னா இதுக்கு என்ன மாற்று இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. திருப்பி அதையவே சும்மா பிஎன்எல் மட்டும் பார்த்துட்டு இதுக்கு நம்ம என்ன கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க பிகினர்ஸ். ஸோ ப்ரோ ட்ரேடர்ஸ் பார்த்திங்கன்னா ஓகே இதாக இருக்குது, இதில் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குது, எதனால் ஆச்சு, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஓகே வேறு கோர்ஸ் அட்டன் பண்ணலாமா, இல்லை நம்ம எதுவும் தெரியாமல் சும்மா பண்ணிகிட்ருக்கோமா, இல்லை நமக்கு தெரியாமல் இன்னும் நிறையா இருக்கா அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டிக்குள்ளே போயிட்டு பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ, கரெக்டிவ் ஆக்ஷன், அட்டெண்டிங் நியூ கோர்ஸ் அட்டன் பண்ணுவாங்க, டெவலப்பிங் கான்டாக்ட் வித் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ், இந்த மாதிரி புதுசாக வந்துட்டு அவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் பொறுத்து பிகினர்ஸ் பார்த்திங்கன்னா டெய்லி ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ப்ரோ ட்ரேடர்ஸ் பார்த்திங்கன்னா மந்த்லி, நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா குவார்ட்டர்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா எல்லா கம்பெனிஸும் பார்த்திங்கன்னா 3 months ஒருட்டா தான் குவார்ட்டர்லி பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. இது கம்பெனிஸ்லாம் மந்த்லி இது பண்ண மாட்டாங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸை. ஸோ 3 months. ஸோ அதனாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லா கம்பெனியும் அது மாதிரி பண்ணும்போது நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது 3 months ஒருக்கா எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் கரெக்டானது இருக்கும். பேஷன்ஸ் பார்த்திங்கன்னா 0வாக இருக்கும். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அட்மோஸ்ட் பேஷன்ஸாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மைண்ட் செட்டு. ஸோ பிகினர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு டிப்ஸு இந்த மாதிரி டிப்ஸ் மற்றவங்ககிட்டருந்து ஃப்ரீ டிப்ஸ் எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அவங்க சில டிப்ஸ் ப்ரொவைடர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சைடு பைன்னு கொடுத்துருவாங்க, இன்னொரு சைடு செல்லுன்னு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அதனால் டிப்ஸ் ப்ரொவைடர்கிட்ட போகாதீங்க. ப்ரோ ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டூல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே இந்த டூல் ஒர்க் ஆகுது அப்படின்னா அதில் வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. இது டூல்ஸ் உடனே அது வந்துட்டு அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குதா அப்படிங்கிற இது பண்ணுவாங்க. ஸோ டூல்ஸில் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதை வந்துட்டு ட்ரையல் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி வேரியஸ் இது இருக்குது, அது பார்த்துக்குங்க. லாஸ் ஆயிடுச்சுன்னா பர்சனலாக எடுத்துக்குவாங்க. நியூட்ரல் அண்டர்ஸ்டாண்டிங். பிகினர் பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி மேக் குயிக் மணி ட்ரேடிங்க, இதை வந்துட்டு பிஸ்னஸாக பார்ப்பாங்க ப்ரோ ட்ரேடர். ஸோ மெயினாக இது தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிகினர்ஸ்க்கும் ப்ரோ ட்ரேடருக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். மெயின் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிஸ்க் ரிவார்டு, ஸ்ட்ராட்டஜி, மைண்ட் செட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வில்லிங்னஸ் டு லேர்ன், இது 4 தான் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. ஸோ தேங்க்யூ, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 8072210003 அப்படிங்கிற நம்பருக்கு. ஜென்ரலாக ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் டவுட்டு, அக்கௌண்ட் ஓப்பனிங் டவுட் எதாக இருந்தாலும். ஸோ தேங்க்யூ, பபாய்.